லாவோட்ஸுடைய 8வது பாடல், உன்னதமான நன்மை நீரை போன்றது அப்படின்னு. The supreme good is like water, which nourishes all things without trying to. It is contented with the low places that people disdain. Thus it is like the toe. In dwelling, live close to the ground. In thinking, keep to the simple. In conflict, be fair and generous. In governing, don't try to control. In work, do what you enjoy. In family life, be completely present. When you are content to be simply yourself and don't compare or compete, everybody will respect you. அதாவது நீரின் தன்மை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. இப்போ சுப்ரீம் குட்னு அப்படின்னு சொல்லக்கூடியது, சுப்ரீம் குட் இஸ் லைக் வாட்டர் அப்படின்னா உன்னதமான நன்மை என்பது, உன்னதமான நன்மை அதை நோக்கி தான் எல்லாருமே பயணப்படுறோம். என்னதான் நம்ம குழப்பத்தில் இருந்தாலும் நாம ஒரு ஒரு வகையில் நன்மை தீமையை கலந்து ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் அதை நோக்கி தான் பயணப்படுறோம். அந்த உன்னதமான நன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது நீரை போன்று, தண்ணீரை போன்று இருக்கிறது. அது தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதனோட இயல்பு என்னன்னா, which nourishes all things without trying to. எல்லா உயிரினங்களையும் செழுமைப்படுத்துகிறது, வளமைப்படுத்துகிறது, எந்த முயற்சியும் இல்லாம. எதையும் முயற்சி பண்றதே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், எல்லாத்தையும் செழுமைப்படுத்திட்டே இருக்கும். இட் இஸ் கண்டென்டட் வித் த லோ பிளேசஸ் தட் பீப்புள் டிஸ்டைன். ரொம்ப மோசமான இடம், அழுக்கான இடம், அருவருக்கத்தக்க இடத்துலையும் பீப்புள் மக்கள் வெறுக்கக்கூடிய இடத்துலயும் அது திருப்தியா இருக்கும். நீர், தண்ணீர், தஸ் இட் இஸ் லைக் தட் டூ. அப்போ அதுவும் தண்ணீரும் வெளி மாதிரி தான், எந்த இடத்தையும் வெறுக்காது, எல்லா இடத்துலயும் திருப்தியா இருக்கும். இன் டுவெல்விங், அதாவது வசித்தல், எங்க வசிக்குதுன்னா தரையோடு வசிக்கிறது, தரை மட்டத்தில் அப்படியே தரையோடு இணைந்து இருக்கிறது வசித்தல்ல. திங்கிங்ல, அதாவது திங்கிங்ல கீப் டு பி சிம்பிள், கீப் டு த சிம்பிள், சிம்பிளா திங்க் பண்ணும். அதாவது உன்னதமான நன்மைனா என்ன அப்படின்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நன்மை என்பது தண்ணீர் போன்றது, டோவை போன்றது. உன்னதமான உயர்ந்த நன்மை என்பது தண்ணீரை போன்றது, டோவை போன்றது, அது வெளியை போன்றது. எந்த இடத்துலையும் இருக்கும், எதையும் மறுதளிக்காது. வசித்தலில் தரையோடு இருக்கும், சிந்தித்தலில் ரொம்ப எளிமையாக இருக்கும், குழப்பத்தில் ரொம்ப முக்கியம் பாருங்க, குழப்பத்தில் நியாயமாகவும் பரோபகாரியம் இருக்கும், ஜெனரஸ், எல்லாவற்றையும் அள்ளி கொடுப்பதாக இருக்கும் குழப்பத்துல கூட. இன் கவர்னிங், நிர்வகித்தலில் டோன்ட் ட்ரை டு கண்ட்ரோல், அதாவது யாரையும் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய அதிகாரப்படுத்தி கட்டுப்படுத்தாது. இன் ஒர்க், வேலையில் டூ வாட் யூ என்ஜாய், அதாவது செய்வதில் நிறைவாக இருத்தல், மகிழ்ச்சியாக இருத்தல், மகிழ்ந்திருத்தல். உலகியல் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் முழுவதுமாக இருத்தல். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, குடும்ப வாழ்க்கையில முழுவதுமாக இருத்தல்னா குடும்ப விஷயத்தை எல்லாத்தையும் கண்காணித்து செய்ய வேண்டும், முழுவதுமாக இருத்தல். அதாவது உன்னத நன்மை, மேலான நன்மை, உயர்ந்த நன்மை எப்படி இருக்கும் அப்படின்றது நீரை போன்றது. இந்த மாதிரி வரிசைப்படுத்திட்டே வர்றாங்க. எல்லாவற்றிலும் கேட்டாலும் கேட்காவட்டும் எல்லாத்தையும் செழுமைப்படுத்தும், எல்லா இடத்திலும் இருக்கும். அதுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடம் தான் எனக்கு, இந்த இடத்துல தான் இருப்பேன்லாம் கிடையாது. அது பாதி தண்ணி மாதிரி இருக்கும், வெளி மாதிரி இருக்கும், தரையோடு சேர்ந்து இருக்கும், சிம்பிளா சிந்திக்கும், அதை எளிமையாக சிந்திக்கும், குழப்பத்திலும் நியாயமாகவும் பறந்து விரிந்து தன்மையிலும் இருக்கும். நிர்வகித்தலில் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ அதிகாரமோ இருக்காது. வேலையில் முழுமையாக மகிழ்ச்சி அடைந்து வேலை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும். குடும்பத்தில் முழுவதுமாக பிரசன்ஸ்ல இருக்கும், அதாவது முழுவதுமாக
பரிணமித்திருப்பார்கள், முழுவதுமாக இருத்தலில் இருப்பாங்க, குடும்ப சூழ்நிலை முழுவதுமாக கம்ப்ளீட்டா இருப்பாங்க. when you are content to be simply yourself, நீங்கள் ரொம்ப அற்புதமான லைன். இத்தனை நிறைய இந்த 81 கவிதையில இது இந்த இந்த மூணு வரி புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கை நிறைவா இருக்கும். when you are content to be simply yourself, நீங்கள் நீங்களாக இருப்பதில் திருப்தி அடைந்தீர்கள் என்றால், எந்த விதமான பேட்டர்னும் இல்லாமல், அண்ட் டோன்ட் கம்பேர் அண்ட் கம்ப்ளீட், நீங்கள் நீங்களாக இருப்பதில் திருப்தி அடைந்திருந்தாலும் யாரோடும் யாரோடு போட்டியிட்டு நடக்காமல் இருந்தாலும், நீங்கள் நீங்களாக எளிமையாக இருந்தாலும், அதாவது எளிமையாக இருப்பது என்றதை விட நீங்களாக இந்த பிரபஞ்சம் அனுப்பிய நீங்களாக இருந்தாலும் யாரோடும் போட்டியிடாமலும் யாரோடும் ஒப்பிடாமலும் இருந்தாலும் உங்களை இந்த உலகம், இந்த மக்கள் ஒவ்வொரும் மதிப்பார்கள். அவ்வளவுதான். அப்போ இந்த தன்மை, இந்த ஒப்பிடாமல் நான் இருப்பது போல நான் ஏற்றுக்கொள்வதற்கு மேலே சொல்லிய அத்தனை விஷயங்களும், நீர்த்தன்மையை நினைத்து பார்த்து, நீரை சிந்தித்து தண்ணீரை சிந்தித்து அது எந்த தன்மையில் இருப்பதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா டோவோட தன்மையில இருக்குன்னு சொல்றான். டோவோட தன்மை எப்படின்னா, எல்லாவற்றிலும் மூடி இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது, எல்லாவற்றிலும் நியாயமும் பறந்து விருந்த தன்மையும் இருக்கிறது, எல்லாவற்றையும் மகிழ்ந்து இருக்கிறது, எந்த இடத்துல இருந்தாலும் அதை முழுமையாக தன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது மிக அற்புதமான ஒரு கவிதை. நன்றி.